அவ்வியம் பேசேல். இரண்டு நண்பர்கள் ஒரு காட்டு வழியே நடந்து போய் கொண்டிருந்தார்கள். எதிரே திடீரென்று ஒரு கரடி ஒன்று நடந்து வந்து கொண்டிருந்தது. இப்போ ஒருவன், என்னடா இது, கரடி எதிரே வருகிறது, பயம், எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே என்று இன்னொருத்தன். ஒருவன் பக்கத்தில் இருந்த மரத்தை பார்த்தான், கிடுகிடுவென்று அதிலே ஏறி உச்சியில போய் உட்கார்ந்து கொண்டான். இன்னொருவன் அருகே தெரிந்த குகை ஒன்றிலே ஓடி ஒளிந்து கொண்டான். ஒருவன் மரத்தின் மேலே, ஒருவன் குகைக்குள்ள. கரடி வந்தது, மரத்தடியில நின்று கொண்டது. இப்போ குகைக்குள் ஓடியவன் 2 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்து எட்டி பார்த்தான். கரடி கண்ணில் பட்டது, உடனே உள்ளே போய்விட்டான். 2 நிமிடங்கள் கழிந்தது, மறுபடியும் வந்து எட்டி பார்த்தான், உள்ளே போய்விட்டான். இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். இந்த மர உச்சியில இருந்தவன் இதை தொடர்ந்து கவனித்து விட்டு அங்கிருந்து கத்தினான். மர உச்சியிலிருந்து கத்தினான், முட்டாள் நீ, எதற்காக இப்படி அடிக்கடி வந்து வெளியே தலையை நீட்டுகிறாய்? பேசாமல் உள்ளேயே இருக்க வேண்டியதானே? அதற்கு அவன் சொன்னானாம், உள்ளேயும் ஒரு கரடி இருக்கிறது. வேடிக்கையாக இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதை. ஆனால் இதில் விஷயம் இருக்கிறது. 2 கரடிகளுமே உண்மையில் கரடிகள் அல்ல. அப்படி என்றால் என்ன? அச்சத்தின் அடையாளங்கள். மிக அழகாக தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த கரடிகள் என்பது அச்சத்தினுடைய அடையாளங்கள். அந்த 2 நண்பர்கள் யார் என்றால், கடவுள் உண்டு என்று சொல்கிறவர் ஒருவர், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர் இன்னொருவர். இதில் எங்கே அச்சம், அடையாளம்? கடவுள் தன்னுடனேயே இருக்கிறார் என்று நம்பினால் அவரால் எந்த குற்றமுமே செய்ய முடியாது. ஒரு நல்லவர் நம் கூடவே இருக்கிறார் என்றால் எப்படி நாம் சகித்துக் கொள்ள முடியும்? முடியாது தானே? இப்போ கடவுள் இருக்கிறார், அந்த பேராற்றல் நம்மை தண்டிக்கும் என்கின்ற அச்சம் நமக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்தால் தவறையும் கூட தவறின் பக்கம் நாம் போக மாட்டோம். அந்த அச்சம் இருக்கிற வரை ஒழுக்கம் என்கிற ஒரு விஷயம் உயர்ந்து வாழ்ந்தது, ஒரு கட்டுப்பாடு இருந்தது. எப்போது அந்த அச்சம் நம்மை விட்டு விலகியதோ, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக அவ்வியம் பேசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.